ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் முகங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வாரத்துக்கு பிற்பாடு நம்முடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு தேவனை நாம் ஆராதிக்க இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன், நான் உங்களை மறவேன் என்று சொன்னவர், அவரை நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி கைகளை உற்சாகமாக தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் உறைவிடமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். சேர்ந்து பாடுவோமா? செங்கடலை நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் நம்ம ஒரு சிலராக இருந்தாலும் நம்ம சத்தமாய் பாடும் பொழுது அது ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி சத்தமாக பாடுறவங்களாம் என்னன்னு தெரில, காணோம். அதனால் நாம் தான் இன்றைக்கி சத்தமாக பாடணும். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருப்போம். ஒரு புது பாடல் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவசேனை. புது பாடல் இல்லை, ரொம்ப பழைய பாடல். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் என்று சொல்லி கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் என்று இயேசு சொன்னாரோ அந்த காரியங்களை மையமாக வைத்து எழுதின ஒரு பாடல் தான் இந்த பாடல். 5 கண்டம் தன்னில் ஆளும், ஆட்சியாவும் அற்று போகும், இருள் சூழும், இடி முழங்கும், கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும், துயர் கூட்டம், சுத்த உள்ளம், சாட்சி பாடல் எங்கும் கேட்கும், ஆனால் நானோ ஆடி பாடி என் நேசருடன் சேர்வேன். அந்த பாடல் ஏத்தியாச்சா? எலிசா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. தேவசேனை வானம் மீது என்று சொல்லி கடைசி நாட்களில் சூரியன் இருண்டு போகும், சந்திரன் ரத்தம் போல மாறும், நட்சத்திரங்கள்லாம் விழும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் என்று சொல்லி நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி குகை தேடி வேகம் வேகம் ஓடும், விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் குமரும், கடை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் கூறும், மற்ற யாவும் நிறைவேறும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 5 கண்டம் தன்னில் ஆளும், ஆட்சியாவும் மற்று போகும், இருள் சூழும், இடி முழங்கும், கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும், துயர் கூட்டம், சுத்த உள்ளம், சாட்சி பாடல் எங்கும் கேட்கும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது மாதிரி லிரிக்ஸ் போட முடியாமல் இருக்குது. இந்த டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. பாடல் வரிகள் இல்லாதனால இந்த பாடல் யாராலையும் பாட முடியல. நம்ம அடுத்த தெரிந்த பாடலை நம்ம பாடுவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல். இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம்,
சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. உன்னத பாட்டில் ஆண்டவரை குறித்து இருக்கிற அந்த காரியங்களெல்லாம் வைத்து எழுதின ஒரு பாடல் தான் இந்த பாடு. இயேசுவே என் ஆத்ம நேசரே, சாரோனின் ரோஜாவும், பள்ளத்தாக்கில் விளைகிற அந்த லீலி புஷ்பமாக இருக்கிறீர், 10,000ங்களில் சிறந்தோர். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா அழகை காட்டிலும் அவர் பல மடங்கு, பல கோடி மடங்கு அவர் அழகானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாரீர் அருணோதயம் போல், சூரியனை போல உதித்து வரும் இவர் யாரோ. அவருடைய முகம் சூரியனை போல இருக்கும். அவருடைய சத்தம் ஒரு கடல் அலை எப்படி இருக்குதோ அதே போல சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். இந்த பாடலை போடுங்க. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரியலன்னா, இந்த பாடல் வரலன்னா, நான் முதல் சரணம் பாடினதுக்கப்புறம் 2வது முறை பாடும்போது அந்த வரிகளை உணர்ந்து அந்த வரிகளை கேட்டு மறுபடியும் என்னோடு ரிப்பீட் பண்ணும்படி நான் கேட்கிறேன். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன், முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே இயேசுவே ஓ ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களின் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். சொல்லுவோமா? காட்டு நாமமூற்றுண்ட, நாமமூற்றுண்ட பரிமளமே. கைகளை தட்டி பாடுங்க. இன்ப ரசத்திலும் மதிமது. சத்தமா சத்தமா. நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் மதிமதுரம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். அவர் இடது கை, அவர் இடது கை என் தலை கீழ், கோவள கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கை என் தலை கீழ், வள கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால், அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கோடி நேசமே. இயேசுவே இயேசுவே ஓ ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். இயேசுவை போல் அழகுள்ளோர், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. நீங்க பாடுங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர். பூரண பூரண அழகுள்ளவரே, பூவிழந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட
ரோஹித். மேரும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும். என்னை தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும். கர்த்தனே எங்கட்கும் கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். வானம் திறந்த நூலும் பல தானங்களை நேரமது மாணவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஈந்திடும். இன்னும் ஈசனையும் நல் வரங்கள் ஈந்திடும். கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மடையும் மீட்பரும் என் காவலும் நீரே. வானம் திறந்த ருளும் பல தானங்களை நேரமது மாணவரே ஞானமுள்ள வல்ல குருநாதன். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள்ல நாம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் சத்தியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு குறைவும் இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை முடிப்பதற்காக விசுவாசத்தினாலே எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவினுடைய சமூகத்தில். அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை ஏதாவது நாம் செய்திருப்போம் என்றால், அவருடைய சித்தத்துக்கு மாறாக காரியங்களை நாம் ஏதாவது செய்திருப்போம் என்றால், இந்த காலை நேரத்தில் அமைதியாக ஒரு நிமிடம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். நாம் பாவத்தை அறிக்கை செய்யும்போது அதை மன்னித்து மறுபடியும் நம்மை பரிசுத்தமாக்க அவரால் மாத்திரமே கூடும். அதனால இந்த காலை நேரத்தில் இயேசுவே, உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் மற்றதுக்கு கொடுத்திருந்தேன்னா தயவாக என்னை மன்னியும். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையை நான் செய்திருந்தால் தயவாக என்னை மன்னியும். மனிதர்களிடம் நான் கோபமோடு பேசியிருந்தால், தகாத வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வந்திருந்தால் தயவாக என்னை மன்னியும். சிந்தனையில வந்த பாவங்கள், எண்ணங்களிலே வந்த மேட்டிமையான காரியங்கள், பொறாமை எண்ணங்கள், ஒருவேளை நாவினால பிறரை புறங்கூறி இருக்கலாம், அவதூறு பேசி இருக்கலாம். அது எல்லாவற்றையும் தயவாக மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் சரணடைவோம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, மன்னித்து மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். இந்த காலை நேரத்தில் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். தயவாக ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கலாம். இந்த காலை ஆராதனையில யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஸ்லாக்கியம், பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஈந்திடும். இன்னும் ஈசனையும் நல்வரங்கள் ஈந்திடும். கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. வானம் திறந்த
கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ, உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் எங்கள் மனதிலே தியானிக்க தேவன் பாராட்டின இந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் தேவ சித்தத்தை நாங்கள் கை கொள்ளாமல் எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா காரியத்தையும் தயவாக மன்னிங்க ஆண்டவரே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன், எங்களுடைய காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாது வேண்டாத காரியங்களை நாங்கள் செய்து நீர் கொடுத்த நேரத்தை நாங்கள் வீணாக்கியிருந்தால் தயவாக எங்களை மன்னிங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். வருகிற நாட்களில் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், காலத்தை விசேஷப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய ஒவ்வொரு அவயத்தையும் நீர் கழுவீராக. தகாத காரியங்களை நாங்கள் பார்த்திருப்போம் என்றால் தயவாக மன்னிங்க. உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் மனிதர்களுக்கு கொடுத்திருந்தால் தயவாக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபம் பண்ணாத காரியங்கள், வேதம் வாசிக்காத காரியங்கள், வேதத்தை மறந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வருகிற நாட்களில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டீர். நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை நீர் பெற்றுக்கொண்டதுனால இன்று எங்களை நீதிமானாய் மாற்றினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். வருகிற நாட்களில் கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக, நீர் பலனை தருவீராக. எங்களையே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. எங்களை இந்த உலகத்தில் உம்முடைய சாயலாய் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உமது குணாதிசயங்களை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் காண்பிக்க, உம்மை நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு தேவன் கிருபை தருவீராக. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வருகிற நாட்களில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, உமது நாமம் மகிமைக்காக வாழ, எந்த காரியத்தை செய்தாலும் உமக்கு சித்தமா என்று பலமுறை யோசித்து செய்ய எங்களுக்கு தேவன் கிருபை தருவீராக. நாங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் எங்களை கண்டித்து உணர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு மனசாட்சியின் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஏறெடுக்க போகிற துதி, ஸ்தோத்திர, ஆராதனை எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அதனால் ஒரு சில நிமிடங்கள் நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணில்லா நன்மைகளை செய்திருக்கிறார். அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா துதிக்காமல் இருக்க முடியாது. அதனால் இந்த 11 இப்போ 10 மாதம் முடிச்சு, இப்போ 11 முடித்து 12க்கு போக போகிறோம். நவம்பர் முடித்து இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே நம்ம டிசம்பர் மாதத்துக்கு போக போகிறோம். இந்த நாள் வரை அவர் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். கண்ணிகளில் சிக்காமல் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அதனால் எல்லாரும் கண்களை மூடி, சிறு பிள்ளைகள் எல்லாருமே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமைதியாக இருக்க வேண்டாம், எல்லாருமே சத்தமாக, வெக்கப்பட வேண்டாம். சபைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆவியானவரே. நான் ஒருபோதும் உங்களை கைவிடேன் என்று சொன்ன தேவன், உலகம் தோற்றப்படுவிக்கிறது முன்பதாகவே எங்களை உம்முடைய சிந்தனையில நீர் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகலத்தையும் நீர் படைத்தீர், உமக்காக சிருஷ்டித்தீர், உம்மாலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை வலுவாதபடி காக்கிற தேவனே, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மாசற்றவர்களாய் நிறுத்த நீரே வல்லமையுள்ளவர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர். உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த தேவன் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு எங்களை தப்புவித்த தேவன் நீர். மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு எங்களை தப்புவித்த தேவன் நீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது சிறகுகளாலே என்னை மூடினீரே, உமது சட்டைகளுக்கு கீழே எங்களுக்கு அடைக்கலம் தந்தீரே. இந்த 11 மாதங்கள் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்தீரே, எங்களுக்கு கேடகமாய் இருந்தீரே, எங்களுக்கு துருகமாய் இருந்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எங்களுடைய சரீரத்துல நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திற்காக நன்றி அப்பா. ஆரோக்கியமாக வாழ எங்களுக்கு கிருபை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வீட்டை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்தந்த நாள்ல அற்புதமாய் எங்களை போஷித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. நல்ல தெய்வமே, உம்மை போல வேறு தெய்வம் இந்த உலகில் வேற யாரும் இல்லை ஆண்டவரே. யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை நீர் பார்க்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய அங்கலாய்ப்புகளை எல்லாம் அறிந்த தேவன், எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன், தலை குனிந்த இடத்திலெல்லாம் எங்கள் தலையை நிமிர செய்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லவர், மகிமைக்கு பாத்திரர், எல் ஷடாய் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பெலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உணருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பெலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உணருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, என்றுரை செய்தேன் நன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, என்றுரை செய்தேன் நன்றோ. கடலாழத்திலும் கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பெலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உணரு
யாவே யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்றும் எம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா சொல்லுமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓஹோ காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாளன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் உம்மாளன்றி இது யாரால் கூடும். ஓ ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா ஓ சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ காரியம் செய்வீர், சர்வஞானியே
வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தில் உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. ஓ நல்லவரே, ஓ வல்லவரே, ஆராதனை ஆராதனை. படைத்தவரே, படைத்தவரே, பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. ஓ நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவர், ஓ நன்றி நன்றி ஐயா. ஓ நல்லவரே, நன்மை, ஓ நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே நன்மை, ஓ நன்றி நன்றி ஐயா. நம்மத்தில வீட்டு இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரியேக தேவனை நின்ற வண்ணமாக எந்த அளவுக்கு தலைகளை தாழ்த்த முடியுமோ அப்படியே தாழ்த்தி பணிந்து கொள்ளலாமா? தலை குனிந்து வணங்குவோம். தலை குனிந்து வணங்கினால் உங்களை தலை நிமிர செய்கிற தேவன். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவேளை உடைய கருத்துல கொடுக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்த நேரம் முதற்கொண்டு பழைய புதிய பாடல்கள் மூலம் பாடி துதிக்க, ஆராதிக்க, நம்மை பணிந்து கொள்ள, எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் ஒரு ஜெப ஆவினால நிரப்புவீராக, ஒரு விண்ணப்பத்தின் ஆவினால நிரப்புவீராக, மன்றாட்டின் ஆவினால நிரப்புவீராக. சொல்லப்படுகிற ஜெபங்களுக்கு கருத்தோடு, விசுவாசத்தோடு, கண்ணீரோடு போராடி வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கி வருவதாக. கடந்த நாட்கள் நாங்கள் யோசித்து பார்க்கிறோம், எத்தனை ஆலயத்தில் வந்து ஜெபித்த ஜெபத்திற்கு, எத்தனை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க. இன்றைக்கு ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பதில் தர போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கேட்டோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்தில் பாசமா வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருப்போம். பிறகு ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் அற்புத அடையாளத்தினாலே வசனத்தை உறுதிப்படுத்துவான். வெளியில் இருக்கிற பாஸ்டரை நிறையா அறிமுகப்படுத்துவேன். இப்போ அடுத்த வாரம்லாம் ஒரு 3 பாஸ்டர் வருவாங்க 8 நாள் கூட்டத்தில், அவங்கள நல்லா அறிமுகப்படுத்துவேன். அதனால் பாஸ்டர் மசாமு எனக்கெல்லாம் அறிமுகம் தேவையில்லை, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால தான் நேராக செய்திக்கு வரோம். சரி, நம்முடைய அன்பை தெரிவிக்கும்படி ஆண்டவருக்கு கரங்களை தட்டலாமா? பாஸ்டர்மாவுக்கு அல்ல, ஆண்டவருக்கு கரங்களை தட்டி வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பாரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாளில் இந்த தருணத்தை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எதிர்பார்ப்போடு பாஸ்டர் என்ன செய்தி கொடுக்க போகிறாங்களோன்னு வந்திருப்பீங்க. திடீரென்று உங்களுக்கு ஒரு மாற்றம். ஆனாலும் கர்த்தர் பேசுவார், யாரும் அல்ல, கர்த்தர் தான் ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்து நம்மளை தேற்றுவார், நம்மளை சரிப்படுத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அதனால தான் இந்த வேதத்தை நம்ம சுமக்கிறோம். அதனால் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இருந்தால் போடுங்க. தேவர் இருக்கே மிக ஸ்தோத்திரம். இருக்குங்களா? உந்தன் நாமம் பரிசுத்தப்படுகம், ராஜ்யம் வருக. தேவர் இருக்கே. ஒரு நல்ல கவி, பழைய பாடல். உந்தன் நாமம் பரிசுத்தப்படுக, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் பரலோகம் போல உலகினில் செய்யப்படுக. உந்தன் நாமம் பரிசுத்தப்படுக, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் பரலோகம் போல உலகினில் செய்யப்படுக. தேவாரீருக்கே மிக ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம். தேவாரீருக்கே மிக ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம். ராஜ்ய வல்லமை மகிமையும் கனமும் உமக்கே உடமாயே. யோவேலியார் குந்தன் அருளை தந்து ஆசீர்வதித்தருளும். ராஜ்ய வல்லமை மகிமையும் கனமும் உமக்கே உடமாயே. யோவேலியார் குந்தன் அருளை தந்து ஆசீர்வதித்தருளும். தேவாரீருக்கே மிக ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம். தேவாரீருக்கே மிக ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை தெளிவாய் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அல்லேலூயா. 10வது வசனம் தான் நம்மளுடைய தலைப்பு. இது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். இந்த உன்னத பாட்டை குறித்து உங்களுக்கு அநேகருக்கு நல்லா தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நித்திய ஏற்பாடு இணைந்த புத்தகம் உன்னத பாட்டு. கல்யாணத்தில் ஆரம்பிக்கிறது ஆதியாமம், வெளிப்படுத்தல கல்யாணத்தில் முடிகிறது. அது எப்படி நடக்கும், எப்படி சூழ்நிலை, எப்படி பொண்ணு பார்த்து எப்படி மேரேஜ் பண்ணுறோம், இப்போ பொண்ணு பார்க்குறது மாதிரி எப்படி பார்த்து நடக்கும் என்பது வெளிப்படுத்துகிறதா அந்த உன்னத பாட்டினுடைய புத்தகம். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை எப்படி நேசித்து எப்படி அவர் இணைத்து கொள்ள போகிறார் அப்படிங்கிறதை நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிற ஒரு புத்தகம், அன்பின் புத்தகம் தான் உன்னத பாட்டு. உன்னதம் என்கிறதுல ஆரம்பிக்கிறது. அதில் ஒரு பெரிய செய்தி உண்டு. நிறைய செய்திகளை நாங்கள் பெண்கள் ஜெபத்தில் நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சான்ஸ் கிடைத்ததுனால இந்த உன்னத பாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்க நான் ஆயத்தப்படுகிறேன். மிகவும் நல்ல ஒரு தனிமையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது மிக நம்மளை அதிகமாய் நம்மளை தேற்றும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். இந்த உலகத்தில் யாருமே என் பிரியமே, என் ரிபவதியே, என் மணவாளியேன்னு யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க.
ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, வேதத்தை எடுத்து நீங்கள் உன்னத பாட்டை நீங்கள் படித்து நேசரோடு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிங்கன்னா, அவர் அழைக்கிற சத்தம், என் பிரியமே, என் ரிபவதியே, என் மணவாளியே என்று சொல்லி ரொம்ப அழகாக அழைப்பார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உன்னத பாட்டு புத்தகத்தில் இந்த நேசம் என்ன ஜமுக்காலத்தை வாசிக்க போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு ஜமுக்காலம். இங்கே விரித்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஜமுக்காலம். இங்கே ஒரு ஜமுக்காலம், இங்கே ஒரு ஜமுக்காலம், இங்கே எல்லாரும் ஒரு ஒரு விரிப்பு கீழே தான் நம்ம உட்காந்துருக்குறோம். அதனால் இன்றைக்கி பேர் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பேர் நான் சூட்ட போகிறேன், ஜமுக்காலம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் பேர் என்னது? நேசம் என்னும் ஜமுக்காலம். அந்த நேசம் என்னும் ஜமுக்காலம், நிறைய ஜமுக்காலம் இருக்குது. இருக்க வேண்டிய ஜமுக்காலம், இருக்கக்கூடாத ஜமுக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜமுக்காலம் என்பது விரிப்பது. அந்த இதுக்கு பேர் நல்ல இங்கிலீஷில் அந்த வேர்டுக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா பர்புல் அப்படின்னு இருக்கு. நல்ல கலர், நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு விரிப்பு அங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதன் தூண்கள், அதன் தட்டை, அதன் ஆசனம் எல்லாம் போட்டு எருசலேமின் குமாரத்திகளுக்காக, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எருசலேமின் குமாரத்திகள். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர், எருசலேமின் குமாரத்திகள், சியோன் குமாரர், குமாரத்திகள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதில் ஒரு நம்பிக்கை உண்டு? ஆமேன். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர்களுக்காக இங்கே ஒரு சிறப்பு, எப்படி இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஆலயத்தில் ஆராதனை நடக்குதோ, எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்காங்களோ, அதே போல் இங்கே ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமான ராஜா நேசர் வருகிறார். அதற்கான ஆயத்தங்கள், அதற்காக இருக்கைகள், நல்ல சேரு, அதெல்லாம் நல்ல இரத்தாம்பரத்தில் செய்யப்பட்டதான சில சேர்கள், எருசலேமின் குமாரத்திகள் நாம் எல்லாரும் வந்து உட்காருவதற்காக ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விரிப்புக்கு பேர் கடையில் வாங்கின விரிப்பு தான். ஆனால் அந்த விரிப்புக்கு பேர் என்னது? அந்த ஜமுக்காலத்துக்கு பேர் என்னது? நேசம் என்னும் ஜமுக்காலம். அந்த வார்த்தையை நான் அதிகமாக தொட்ட ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கும்போது நேசம் என்னும் ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது. அது என்ன நேச ஜமுக்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், நேசர் வந்தாக்கா அது என்னது? நேச ஜமுக்காலம். திருமணத்துக்கு போனால் திருமணத்துக்கு இப்போலாம் பாருங்கள், திருமணத்துக்கு சேரெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ அதில் பெண்ணு மாப்பிள்ளைகள், நல்ல விசேஷத்தை விருந்தினர்லாம் வருவாங்கன்னு. அதுபோல் நம்ம இங்கே விரிச்சு போட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் யார் வந்திருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசர் வந்திருக்கிறார். அதில் மணவாட்டிகளாய், எருசலேமின் குமாரத்திகளாய் நம்ம எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். இதில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பேர் என்னது? நேசம் என்னும் ஜமுக்காலம். அல்லேலூயா. உங்களை என்னையும் பார்த்து தான் நேசம் என்னும் ஜமுக்காலம். நமக்காக தான் இவ்வளோ ஆயத்தங்களை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். இதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கிறோமோ, ஆயத்தமாகி காலையிலே ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோமோ, மணவாளனை பார்க்க, நேசரை பார்க்க வந்திருக்கிறோமோ, உங்களை தான் ஆண்டவர் நேசம் என்னும் ஜமுக்காலம் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அதில் இன்னும் என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியெல்லாம் நேச ஜமுக்காலம், இருக்க வேண்டிய ஜமுக்காலம், இருக்கக்கூடாத ஜமுக்காலம், நிறைய பைபிளில் நிறைய ஜமுக்காலம் இருக்குது. ரொம்ப இருக்க வேண்டிய ஜமுக்காலம். அந்த குளிர் காலத்தில் போர்வை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது. போர்வை எடுக்கும் போதெல்லாம் ஜமுக்காலம் ஞாபகம் வரணும். உங்கள் வீட்டில் பெட்ஷீட்டை விரிக்கும் போது, போர்வை விரிக்கும் போதெல்லாம் இந்த ஜமுக்காலம் அப்படிங்கிறது என்ன வரணும்? ஞாபகம் வரணும். அதனால் இந்த காரியத்தில் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். தெளிவாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்படி கேட்டு. அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கம்பளங்கள் முதலானவைகளை விரித்து, உங்களுக்கு நிறைய பகுதிகள் தெரியும், இருந்தாலும் அந்த சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் திருவிருந்து ராபோஜன சகோதரன் அவருடைய சீஷர்களோடு அப்பம் பிற்கிறதுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கே பண்ணுறதுன்னு சீஷர்களுக்கு தெரியல. நீங்கள் போய் கேட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, போய் ஒரு மனுஷன்கிட்ட கேட்கும்போது அவர்கள் எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் பண்ணிட்டேன், கம்பளங்கள் முதலானவை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதற்காக அந்த வீட்டை திறந்து கொடுப்பதற்காக எல்லா கம்பளங்கள் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது, யாரெல்லாம் வீட்டை ஊழியத்துக்கு திறந்து கொடுக்கிறார்களோ,
கடைசியில் கேள்வி பேப்பர் நல்லா கவனிச்சுங்க. யாரெல்லாம் வீட்டை ஊழியத்துக்கு உற்சாகமாக திறந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நேச ஜமுக்காலம். அல்லேலூயா. பாருங்க, போய் சொன்ன உடனே அதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டார். அதனால வீட்டு கூட்டணும் என்று சொல்லும்போது நம்ம உற்சாகமாக நேசர் வருகிறார். அதனால எல்லா வீடு அந்த நாளில் ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி எல்லாம் வந்து வர வேண்டியவர்கள் எல்லாம் அழைத்து அந்த இடத்துல நம்ம காத்திருக்கிறோம் பாருங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நேசம் என்னும் ஜமுக்காலத்துக்குள்ளர அவர்கள் வராங்க. கம்பளங்கள், அந்த குளிர் காலத்தில் கம்பளங்களை விரித்து ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்போ நீங்களும் நானும் அந்த மாதிரி உற்சாகமாக இருக்கும்போது அவர்கள் தான் யாரு? நேசம் என்னும் ஜமுக்காலம். அந்த மாதிரி நம்ம ஆயத்தப்படுத்தணும். கொர்நேலியு பாருங்க, ஊழியத்துக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இது மாதிரி உன் வீட்டில் ஜபத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற மனுஷன், 100க்கு அதிபதியாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? வீட்டை ஒழுங்குபடுத்தி நண்பர்களை, உறவினர்கள் எல்லாரையும் வர சொல்லி ஊழியக்காரரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஆட்களை அனுப்பி வந்து ஹானர் பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துகிறார். அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. வீட்டை திறந்து கொடுக்குற ஒரு ஊழியம் ஒரு பெரிய ஊழியம். ஆண்டவர் பார்க்கிற, ஆண்டவருடைய பார்வையில் அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் நேச ஜமுக்காலம். அடுத்த அதிகாரத்திலேயே ஒன்று வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 43 47 வரைக்கும் வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிச்சிடலாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சில வசனங்கள் தான் சொல்லுவேன், ஆனால் அதிலிருந்து பெரிய ஒரு சத்தியம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் இறுதி வரை கடைபிடிக்க வேண்டிய சில வசனங்கள் பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கடந்து ஜீவனை விட்டு சரீரம் கிடக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டார்கள். ஒருத்தன் போர்வையை போத்தி கொண்டு வந்தான். அவன், நீ இயேசுவோடு இருந்தவன், இவனும் அப்படிதான் அப்படின்னு சொன்ன உடனேயே போர்வை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? ட்ரெஸ் இல்லாமல் ஓடி போயிட்டான். அப்படிப்பட்ட காலங்கள் எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க. அப்பா, இந்த இயேசுவோடு இருந்தால் நம்மளையும் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மனுஷன் கனம் பண்ணின ஆலோசனைக்காரனாக இருந்த யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, கர்த்தரை குறித்து நல்ல அறிந்த தேவ மனிதன் துணிந்து போய், அதான் ரொம்ப முக்கியம். 44 45 வாசிங்க. இதுக்கு முந்தின வசனம். அவன் துணிந்து போய், அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், துணிந்து போய். அவ்வளோ கஷ்டம். ஆனர் நல்ல ரெஸ்பான்ஸ், கனம் பொருந்தின மனிதன். ஒரு சலிட்டு கொடுங்க அவருடைய செயலுக்காக. அல்லேலூயா. கனம் பொருந்தின ரெஸ்பெக்ட். அதுக்காக மாத்திரம் இல்லை, அவர் செய்த செயல் அவ்வளவு கனம் பொருந்தின ஆலோசனைக்காரர். ரொம்ப வேலைகள் உண்டு, ஆனால் இதையே நம்ம செய்வானே, யாரோ செய்யட்டும் அப்படின்னு இல்லாதபடி, அந்த நாளில் எனக்கு ஜீவன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை பிலாத்தினிடத்தில் கேட்டு வாங்கி அந்த இடத்துல அவர் செய்கிறது மெல்லிய துப்பட்டி, லிலன் கிளாத் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. மெல்லிய துப்பட்டியை வாங்கி வந்து ஏதோ வீட்டில் நேற்றுக்கு முந்தா நாள் போத்துனது மாதக்கணக்கில் துவைக்காதது அல்ல, மெல்லிய துப்பட்டியை வாங்கி வந்து அதை இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தில் வெள்ளை காட்டில் கடத்துருக்கு. அப்படியே வெள்ளத்தில் கடக்கிற ரத்தத்தில் கடக்கிற அப்படியே சரீரத்தை எடுத்து அந்த மெல்லிய துப்பட்டியை வைத்து அதை சுற்றி அதை கொண்டு போய் இயேசுவை அடக்கம் பண்ணுகிறார். ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? உங்கள் எல்லாருக்காக, நமக்காக தான் ஆண்டவர் சிந்திருக்கிறார். அப்போஸ்தலர் ஒரு வசனம் உண்டு, ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபை. ரத்தத்தை சிந்தி தான் உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சம்பாதித்திருக்கிறார். நம்ம எப்படி இது நான் சம்பாதித்த வீடு, இது நான் சம்பாதித்த சொத்து என்று சொல்லுகிறோமோ, அதுபோல் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சொத்துக்களாக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரே, இது ஆண்டவருடைய சொத்து. எப்படி சம்பாதித்திருக்கிறார்?
ரத்தத்தை ஜீவனை கொடுத்து. அப்போஸ்தலர் ஒரு வசனம் உண்டு, ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொடும். அதனால் எப்போ ஜெபித்தாலும் ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். இப்போ பாருங்கள், அதுக்காக அவர் என்ன செய்கிறார், சபைக்காக நம்ம என்ன செய்கிறோம். ரத்தம் சிந்தி அவர் கடக்கும் பொழுது மெல்லிய துப்பட்டியை துணிந்து போய், உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணிந்து போய் அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி மெல்லிய துப்பட்டியை கொண்டு வந்து சுற்றி அவரை அடக்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நற்கிரியை செய்வதில் நம்ம எப்போவும் ஆயத்தமாகணும், துணிந்து செயல்படணும். கர்த்தருக்காக, ஆலயத்துக்காக, ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துக்காக மெல்லிய துப்பட்டியாக நம்மளும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான், அவருடைய காரியங்களில் ராஜ்யம் வர காத்திருந்த மனிதன் ரொம்ப கிரேட்டாக வார்த்தைகளை யோசேப்புக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கும்போது நாம் தான் நேச ஜமுக்காலம். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் ஒரு சில ஜம்மு காலத்தை, போர்வை, துப்பட்டி எல்லாமே இந்த ஜம்மு காலத்தில் அடங்கும். அடுத்தது ரூத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும்போது, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். ரூத்து புஸ்தகம் சாரி அல்லேலூயா. இங்கே ரூத்து புஸ்தகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 4 அதிகாரங்கள், 85 வசனங்கள் தான். ஆனால் 20 நிமிஷத்துக்குள்ளார படிச்சிடலாம். ஆனால் மணிக்கணக்காக படிக்க வேண்டியது, வாழ்க்கையில் படிக்க வேண்டியது இந்த புத்தகம். ஆண்டவர் ரூத்து புத்தகத்தை இணைத்து வைத்திருக்கிறது ஒரு பெரிய நோக்கம். சாதாரண மனுஷன்தான் போவாஸ், நம்மளைப் போல, உங்களைப் போல, என்னை போல நல்ல பாடுள்ள மனுஷன். அவரை கொண்டு தேவன் ஒரு பெரிய சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். மோவாபிய ஸ்திரீ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுருக்குகிறேன். பார்த்தீங்கன்னா மோவாபிய பெண், ஆண்டவர் நீ உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி தன்னுடைய மாமியாரோடு வந்த நற்குணத்தினால அவள் என்னென்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய்கிறார். ரூத்துக்கு நெருங்கின உறவு, ஆதரிக்கிற ஒரு தேவ மனிதன் என்று சொன்னால் அவள் தான் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். நீ இது மாதிரி செய் என்று சொல்லும் பொழுது அவளுடைய பாதத்தை போய் பற்றி கொண்டாள். இது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளணும். ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அங்கே பாருங்க, போர்வையை விரியும் என்று சொல்லி அவள் ஆண்டவர் அடியாளின் மீது போர்வையை விரியும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். அப்போ நம்ம காலையில் எழுந்திருச்சு, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய போர்வை என் மேலே விரியும் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம், நீங்கள் தான் எனக்கு தஞ்சம், நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும். என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையில் இவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கும், குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் என்று சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு ஏழ்மை, அந்த அளவுக்கு கஷ்டம். போய் பொறுக்கிட்டு வரேன், கோதுமை பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி பொறுக்க போகிற ஒரு சகோதரியாக இருக்கிறாள். ஆனால் அப்படிப்பட்டவள் உடைய போர்வையை விரியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை இரக்கம் செய்து, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ, ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணை நின்று எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதிலே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ போத்தி இருக்கிற போர்வையை விரித்து பிடி அப்படின்னு சொல்லி, போர்வையை, எந்த போர்வையை போத்தி இருந்தாங்களோ அந்த போர்வையை என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா விரித்து பிடிக்கிறாங்க. 6 படி வார்கோதுமை எடுத்து போட்டு, 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு கட்டி தூக்கிவிட்டு அனுப்பினார். அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொடும். தூக்கிவிட்டு அனுப்புகிற தேவன். நான் அந்த ரூத்து புஸ்தகத்துக்கு கர்த்தருக்கு சித்தமாக பின்னாடி தூக்கிவிட்டு அனுப்புகிற தேவன். வெறுமையாக வந்திருக்கிறார். அவளுடைய வாழ்க்கை 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்லாம் வேகம் கண்ணீர் படித்து கண்ணீர் விடாதவங்களே கிடையாது. பெட்ரூமை போனால் கண்ணீர், கணவன் இல்லை. மாமியார் கிச்சனுக்கு போனால் சாப்பாடு துணி இல்லை. பெட்ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றலான்னா ட்ரெஸ் இருக்காது. அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட நிலைமையில் தூக்கிவிட்டு அனுப்புகிற தேவன். எல்லாம் வார்கோதுமைகளை தூக்கி எந்த அளவுக்கு அவளால் தூக்க முடியுமோ தூக்கி விட்டு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம். அதில் ஒரு வார்த்தை உண்டு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 10-11 வாசிங்க. அதுலேயே 3ஆம் அதிகாரம். ம் 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 ம்
அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நமக்கு வேண்டியபடி எல்லாம் யாருங்க செய்ய முடியும்? ஒன்லி ஜீசஸ் தான் செய்ய முடியும். ஒன்லி ஆண்டவர் தான். என்ன வேணுமோ எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லுங்க. வேண்டியபடி எல்லாம். இப்போ நம்ம ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்றார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்கிற இந்த மாதிரி ஆண்டவரை பற்றி கொண்டு இந்த அம்மா வந்ததுனால போரை விரித்து பிடி என்று சொல்லி உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், போய் இரு என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த அம்மாவுக்காக பிரயாசப்பட்டது ஒரே மனிதன். நமக்கு கல்யாணம்னா ட்ரெஸ் எடுக்கணும், மண்டபம் பார்க்கணும், சாப்பாடு ரெடி பண்ணணும். இந்த அம்மாவுக்கு யார் இருக்கிறா? யாருமே கிடையாது. எல்லா காரியத்தையும் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். எல்லா காரியம் யாரோட பேசணும், என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் பிரயாசப்பட்டு ஒரு பெரிய கல்யாண விருந்து, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள், இன்விடேஷன் அடிக்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, எல்லாருக்கும் கொடுக்கறது, சாப்பாடு பரிமாறுறது, அத்தனை காரியத்தையும் யார் பார்த்துக்கிட்டா? போவாஸ் பார்த்து கொண்டார். மிக நேர்த்தியாக, மிக அழகாக அநேகர் மூப்பர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க. ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அதிகமாக வாழ்த்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மா பாதத்தை பற்றி கொண்டாள். ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாமலிருந்து உருவாக்குகிற தேவன், மரித்தோரிலிருந்து உயிரோடு எடுப்ப வல்லவர் என்கிற தேவனுடைய அறிவு இருக்கும்போது ஆண்டவரை நம்மை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாய் தூக்கிவிட்டு அனுப்புவார். அதுதான் அதில் ஆசீர்வாதம். தூக்கிவிட்டு அனுப்பும் தேவன். நீங்கள் தலைப்பை கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். தூக்கிவிட்டு அனுப்பும் தேவன். தயவு எதில் பாட்டுங்க? தயவு. 1ஆம் அதிகாரம் தயவு, 2ஆம் அதிகாரத்தில் தயவு, 3ஆம் அதிகாரத்தில் தயவு, 4ஆம் அதிகாரத்தில் தயவு கிடைக்க பண்ணுகிறது. அப்போ தேவ சமூகத்தை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது அவள் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி பற்றி கொண்டாள். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சரித்திரம் படைத்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறான். கர்த்தர் தயவு பாராட்டுகிறார். பெரிய புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று சொல்லி அவனுடைய பேரை புகழ் பெற செய்கிறார். அந்த சரித்திரத்தில் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். மோவாப் பெண், ராகாப், இப்படிப்பட்ட சரித்திரத்தையும் சரிப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சரித்திரத்தில் வருகிறார். அல்லேலூயா. இவர்கள் தான் நேசம் என்னும் ஜமுக்காலம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், வீட்டை திறந்து கொடுக்குறவங்களா இருக்கணும், நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து ஒரு ஜமுக்காலம், ரொம்ப முக்கியமான ஜமுக்காலம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். சத்தமா முடிந்தா மைக்ல. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினாள். பாருங்க, நியாயாதிபதிகள் சரித்திரங்களை தனிமையாக படிக்கணும். சில நேரங்களில் சரித்திரத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யாபின் சிசராங்கிறவங்க இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக ஒடுக்குவாங்க. அதிகமாக ஒடுக்கி அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கடுமையாக நடத்தும் பொழுது கர்த்தர் தெபொராளை எழுப்புகிறார். தெபொரா அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறமேன். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தெபொராளை கர்த்தர் எழுப்புகிறார். பாராக்கை எழுப்புகிறார். பாராக்கு எழும்பு, கர்த்தர் நம்முடைய கையில் சிசராவை ஒப்பு கொடுக்க போகிறார், எழுந்து போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது 40,000 பேரை கூட்டிக் கொண்டு பாராக்கு இன்னும் தெபொராள் எல்லாரும் போய் தாபோர் மலைக்கு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அங்கே கர்த்தர் அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும். மீதியெல்லாம் யார் பார்க்குறது? கர்த்தர் தான் செய்வார். பாருங்கள், 40,000 பேர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அவன் 900 இருப்பு ரதத்தோடு வந்திருக்கிறார். இவங்கள்கிட்ட எந்த ரதமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பலத்த சேனையோடு யுத்தம் பண்ணுவதற்காக போயிருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் இடைப்பட்டு ஒரு பெரிய மின்னல், பெரிய காற்று, பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அந்த ரதங்கள் எல்லாம் உடைந்து எல்லாம் சிதறிப்பட்ட போய் அந்த சிசரா எங்கே போனார், இந்த எல்லாம் எங்கே போனாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் கலண்டு போன பிறகு சிசரா ஓடி வருகிறார். ஓடி வந்து எங்கேயாவது தஞ்சை புகுந்து கொள்ளலாம் என்று சொல்லி கால்நடையாக ஓட்டமாக ஓடி வருகிறார். ஓடி வரும்போது யாகேலுடைய வீடு பக்கத்தில் இருக்குது. உடனே அந்த வீட்டுக்குள்ளே போய், அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு, யாரும் வந்து சொல்லாத என்று சொல்லி அவர் சொல்கிறா. வாரும் உட்காரும் சொல்லிட்டு தண்ணி கொடுத்து பாலை கொடுத்து படுக்க வச்சு ஒரு ஜமுக்காலத்தை எடுத்து மூடி போட்டா. மூடி போட்டு நல்லா அயர்ந்து அவ்வளோ வந்து டயர்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கும்போது இவர் சத்துருங்கிறத நல்லா தெரிஞ்சு கொண்டா. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி பண்ணுற காரியங்கள்
ஆனால் இவங்க அந்த தொழில் செஞ்சதுனால, வியாபாரத்தினால, பேச்சுவார்த்தைனால சரி இங்கே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பாருங்கள், இந்த அம்மா செஞ்ச ஒரு செயல், ஒரு ஒரு சுத்தியில் எடுத்து ஒரு ஆணியை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறவருடைய நெத்தியில் பட்டு அடித்து உடைச்சிட்டாங்க. உடைச்சி அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இப்போ சிசராவையும் யாபினையும் முறியடித்தா தான் இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஒரு பெண், ஒரே பெண்ணாக இருந்து அந்த காரியத்தை செயல்படுத்துகிறான். இதை செஞ்சுட்டு திருப்பி பாராக்கு வரும்பொழுது, போய் நீங்கள் தேடுற மனுஷனை நான் செஞ்சுட்டு இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லி, அதுக்கு அடுத்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆராதனை நடத்துகிறாங்க. அந்த அம்மா, ஊழியக்கார அம்மா தெபோரா அம்மா கத்தரை பாடி ஆராதிக்கிறாங்க. 5:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, கத்தரை பாடி ஆராதிக்கிறாங்க. ஆராதித்து நல்ல கத்தரை நல்ல மகிமைப்படுத்தி, கத்தருக்கு நன்றி செலுத்தி, மகிமையாய் வெற்றி சிறந்தார், இப்படி கத்தர் நமக்கு செய்தார், ஆளுகையை தந்தார் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் சொல்லி நல்ல ஆராதிச்சுட்டு கத்தருடைய வார்த்தையை கொடுத்துட்ருக்குறாங்க. கத்தர் பராக்கிரமத்தின் தேவன், ஆளுகை செய்கிற தேவன் சொல்லி அதை செய்தியாக கொடுக்க நிறைய இது நமக்கு போடலை. நல்ல செய்தி கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிற வேலை ஊழியக்காரர்களுக்கு. அப்போ எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த அம்மாவுக்கு டேப் ரெக்கார்ட் மாதிரி எல்லாம் ஞாபகம் வருகிறது. யார் யார் யுத்தத்தில் இருக்கிறா, யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் வரல அப்படிங்கிற எல்லா டோட்டல் செய்தியும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. யாருக்கு யாருக்கு தெபோரா அம்மாவுக்கு. தெபோரா அவ்வளோ கண்ணு கருத்துமாக 40,000 பேர், எல்லா குடும்பத்துக்கு இத்தனை பேர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் நடக்குது, ஒரு பெண்ணால் தான் யுத்தம் முடிய போகுது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். இப்படி நடக்கும்போது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது 14லேருந்து வாசிங்க, நியாயாதிபதிகள் 5:14. பாருங்க, அதிபதிகள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. எழுதுகோல் பிடித்தவங்கன்னா யாரு, யார் எழுதுகோல் பிடிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் எழுதுகோல் பிடிச்சி வேலை செய்கிறவங்க, டீச்சர்ஸு, நர்ஸுங்க, டாக்டருங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எப்பவும் பேனா கையுமா யாருங்க வேலை செய்கிறா சொல்லுங்க. எழுதுகோல் பிடிச்சவங்க, பிரபுக்கள், அதிபதிகள் எல்லாரும் அந்தந்த வேலையை விட்டுட்டு யுத்தத்துக்கு போயிருக்காங்க. இறங்கி அடுத்து வாசிப்போம். ம் 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 பள்ளத்தாக்கில் கால்நடையாக நடந்து வராங்கங்க. எப்போ யுத்தம் என்ன சொன்னாலும் இதில் நம்ம நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அவ்வளவு அதிபதிகள் தான், பிரபுக்கள் தான், பேனா பிடிச்சி எழுதுறவங்க தான், எல்லா டியூட்டியும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் யுத்தம் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த யுத்தத்துக்கு போனாங்க. அதுதான் பாஸ்டிங் பிற வர 30ஆம் தேதியிலேருந்து உபவாச கூடுகை நடைபெறுகிறது. நம்ம ஆசீர்வாதத்துக்கு தான், யாருக்கோ கிடையாது, நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு. நம்ம தேசம் ரட்சிக்கப்படணும், நம்ம தேசம் காக்கப்படணும், உலகமே ஆசீர்வதிக்கப்படணும். போன வாரம் செய்தி கேட்டது போல உலக ரட்சகர். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், வார்த்தை உலக ரட்சகர். உன் சொல்லால நாங்களே வந்து பார்த்து அவர் உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் என்று சொல்கிறாங்க. அப்போ உலக ரட்சகர், அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வதற்காக வர வேண்டும். பாருங்கள், கால்நடையாக இருக்கிறவங்க, எழுதுகோல் பிடிச்சவங்க, பிரபுக்கள், அதிபதிகள் எல்லாம் சிலரெல்லாம் நடந்தே வராங்க. இவ்வளோ பிரயாசம் பாருங்கள். அடுத்தது ம் 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 மனோ விசாரங்கள். இந்த அம்மாவுக்கு நிறைய பேரை சொல்லும் பொழுது, இவங்களாம் பிரயாசப்பட்டு வந்தாங்களா, அதிபதிகள் வேலையை விட்டு வந்தாங்களா, பேனா பிடிச்சிருக்கவங்களாம் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அந்த அம்மா அவ்வளோ ஆசீர்வதிக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா மனசுலேருந்து அப்படியே காயம், வேதனை வெளிப்படுது. ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி, ரொம்ப மிகுதியாக இருக்குது. ஊழியக்காரருக்கு தான் தெரியும். சாப்பாடு இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க, இது நமக்கு சரீரத்தில் பல வியாதினா கூட கவலைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார். ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கலையே அப்படிங்கிறது மனசில் ஒரு காயம் இருக்கும். அந்த காயம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாது. பாருங்கள், மனோ விசாரங்கள் மிகுதி. அடுத்து வாசிங்க. ம் 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 கீழையாத்து மனுஷர் இறங்கி அங்கே வரல,
தான் மனுஷர் வரல, ஆசேர் மனுஷர் வரல. இவங்கெல்லாம் குடாக்கல்ல கப்பல் கட்டுக்கிற காரியங்கள், அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணுற காரியங்களில் யார் யுத்தத்துக்கு போனான்னா, யார் ஜெயிச்சான்னா, நம்ம பொழப்ப பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சு? உள்ளம் குளு குளுன்னு இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ பேசுகிறாங்க பாஸ்டம்மா, அப்படியே அமைதியாக இருப்போன்னு. எப்படி இருந்துச்சு? கடைசியில் கேள்வி கேட்பேன், பிரதருங்களை தான் ரொம்ப கேட்பேன். சகோதரிமார்கள் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, நீங்கள் தான் சொல்லணும். மனோ விசாரங்கள் ரொம்ப மிகுதி, மனோ விசாரங்கள் ரொம்ப மிகுதி, ரொம்ப காயத்தோடு வேதனையோடு சொல்கிறாங்க. படிக்கும்போது அதனுடைய சுச்சுவேஷன் தெரியும். கிராமர் படித்தவங்களுக்கு, தமிழ் இலக்கிய படித்தவங்களுக்கெல்லாம் இந்த லா ராலாம் ரொம்ப உச்சரிப்பாங்க. அதுபோல் வேதத்தை படிக்கும்போது இடம் பொருள் எப்படிப்பட்ட காரியம், என்ன காரியம் என்று சொல்லி நம்ம நிதானிக்கணும். மனோ விசாரங்கள் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. அதிபதிகள் செய்தது போல், அந்த பிரபுக்கள் செய்தது போல், அந்த இசக்கார் கூட்டம் செய்தது போல் கால்நடையாக இறங்கி, சிலருக்கு டிராவலுக்கு நல்ல வாகனம் கிடைக்கும், சிலருக்கு ஒன்றும் இல்லையா, நடந்தேவாது தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? பிரயாசப்பட்டு வரணும். அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்ப்பார், ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் 18. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 5:18 வெரி கிரேட் வசனம். செபுலோனும் நப்தலின்னு கூட்டமும் என்ன பண்ணுறாங்க? தங்கள் உயிரையும் பாராமல் மரணத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? யுத்தத்துக்கு போயிருக்கும்போது துணிந்துன்னு இருக்காங்க. ஜீவன் போனால் பரவாயில்ல, தேசம் காக்கப்படணும், ஜீவன் போனால் பரவாயில்ல, தேசம் அமெரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்று முன்னாடி நின்று கூட்டமாக இருக்குது. அப்போ செபுலோன் நப்தலின், யாரையாவது பார்க்கும்போது செபுலோன் இவங்க தான் நப்தலின் கூட்டம், துணிந்து நின்று கர்த்தருடைய வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற பேரு வரணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களையெல்லாம் நான் செபுலோனா நப்தலின் கூட்டமாக பார்க்குறேன். செபுலோனும் நப்தலின் தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் அப்படின்றது. அப்போ அவர் பாருங்க, யோசேப்பு துணிந்து போய், அந்த துணிவு சகோதரர்களுக்கு வேணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுல, கர்த்தருக்காக நிற்பதில் ஒரு துணிவு வேண்டும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் செயல்படுற அடுத்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இறங்கி எல்லா காரியங்களும், ஒரு நட்சத்திரம் ஒரு மனுஷனோட செயல்பட்டால் முடியுமா? ஒரு காற்று, ஒரு மழை மனுஷனோட செயல்பட்டால் முடியுமா? ஒரு காற்றடிச்சா ஒரு சில மலைகள் வந்ததுன்னா அவ்வளோ சேதங்கள் வருது. அப்போ அப்படிப்பட்ட மலைகளை அனுப்பி கர்த்தர் தெபொரா காலத்தில் வெற்றி கொடுக்குறார். வெற்றி கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் பொழுது அடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. 23-24 வாசிப்போம். கர்த்தர் பட்சத்தில், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன்னு சொல்றாரு. எப்போ தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். இப்போ கர்த்தருக்கு ஒரு பட்சம் தேவைப்படுகிறது, அவருக்கும் நமக்கு ஒரு துணை தேவைப்படும். யுத்தம் பண்ணுவதற்கு யாராவது வந்திருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு. இந்த மோரேசை சபிக்கவே சபியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு. கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே, அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் அது பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக துணை நிற்க வரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கிறார். அந்த அம்மா கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தைகளை அவங்க வாயில் போடுறாங்க. அந்த மோரேசு கூட்டம் வரவே இல்லைங்க. ஆனால் ஒரு கூட்டம் வந்துச்சு. அடுத்தது வசனத்தை பாருங்க. பெரிய ஆசீர்வாதத்தை அப்படியே டேரெக்டாக நல்ல அட்டண்டன்ஸோட, அந்த என்னது டீட்டெயில் அட்ரஸோடு கொண்டு வந்து கொடுக்குறார். அட்ரஸ்ஸு எத்தனை ஒரு யாகையில் இருந்தாங்கன்னா யாரோ நினச்சிடலாம், அங்கே எத்தனை பேர் இருப்பாங்களோ. அதனால் கரெக்டாக இன்னாருடைய மனைவி அட்ரஸ் அனுப்பி, நீங்கள் கொரியர் அனுப்புனா சரியான அட்ரஸ் இல்லைன்னா என்ன பண்ணிடும்? போகாது. சரியான அட்ரஸை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். யாருடைய மனைவி? கேனியனான ஏபோரின் மனைவி. இந்நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே அவள் மனசு அப்படியே பிளஸ் பண்ண ஆசீர்வாதம் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய, அங்கே சத்துருவின் கிரியைகளை அழித்தால், ஊழியத்தில் ஊழியக்காரனோடு இணைந்து கொண்டால், தேசத்தில் என்ன பாஸ்டமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாரை முறியடிக்கணும், என்ன காரியம் எல்லாவற்றையும் அறிந்து கூடாரத்தில் தான் இருந்தால் பாத்திரம் வளைக்கிட்டு பால் காய்ச்சிக்கிட்டு வெண்ணெய் எடுத்துக்கிட்டு எல்லாம் மாவு ஆட்டுறது, எல்லா துணிமணி பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, எல்லா பொறுப்புகளையும் செய்தாள். ஆனால் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறதுக்கு அவள் ஒரு காரணமாக இருந்தார். அல்லேலூயா. ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நேசம் என்ன ஜமுக்கான சத்துருவை வீழ்த்துகிற ஜமுக்கான அவ்வளோ தைரியம் இருந்தது. இங்கிருந்து அந்த தைரியம் வந்தது. கர்த்தர்
அந்த காரியங்களை. கர்த்தர், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பார்த்தீங்கன்னா இப்படி இந்த காரியங்களை செய்யும்போது முழிச்சிருந்து திருப்பி முழிச்சு பார்த்து என்னைவா கொள்றேன்னா போட்டு விட்டுட்டு அவர் அந்த ஆணி எடுத்து இவரை போட்டு விட்டுட்டு அவரு போயிடுவார். கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? செயல்படுகிறார். அப்போ நம்ம போய் நின்னா போதும், கர்த்தர் அந்த காரியத்தை செயல்படுத்த. அவரோட சத்ருவின் கிரிகளை அழிக்கிற தைரியம் நமக்கு வேணும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வல்லமையில் எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 10 to 15 வசனங்களை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிருபையை, ஒரு பலனை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலனை, அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்துருவை எளிதில் முறியடிக்க முடியும். அப்போ பாருங்க, சத்தியத்தை எடுத்துக்கொள்ளணும், கச்சையாக எடுத்துக்கொள்ளணும், அப்புறம் நீதியின் மார்க்கவசத்தை எடுத்துக்கொள்ளணும், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கொள்ளணும், ரட்சணியம் என்னும் தலைசீராவை எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் வேத வசனத்தினுடைய காரியங்கள். வசனத்தை நல்லா நம்ம படிக்கணும். டைம் எடுத்து, நேரம் எடுத்து கர்த்தருடைய வசனத்தை நல்லா படிக்கும் பொழுது, பாஸ்டர் ஜெபத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர்கள் வசனத்தை கேட்கும்போது அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சியா இருந்து எப்படி இருந்தாங்களாம்? மனோவாஞ்சியா வசனத்தை படித்தா எப்படி இருப்பாங்களாம்? நற்குணமா பாருங்க, பலகீனத்தோட சொல்றாங்க, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பிரதருங்களாம் சொல்லவே மாட்டீங்களா? இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்கீங்களா? அவர்களாம் எப்படி இருந்தாங்களாம்? பெரேயா பட்டணத்தாரெல்லாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். காரியம் எப்படி இருக்கிறதா? வசனத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். மத்தேயு படித்தீங்களா? நிறைய அற்புதங்கள், மார்க்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்தில் அற்புதங்கள். நம்மளோட கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தை கையை நீட்டுன்னு சொல்லும் போதே, நீட்டின உடனே சுகமானானே, வார்த்தையை சொல்லும் பொழுதே இந்த வார்த்தையின்படியே போடுகிறேன்னு சொல்லும் பொழுது வலை கிரியத்தக்கதான மீன்கள் கிடைத்ததே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னிடத்துல என்ன இருக்குது? அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் பெருக பண்ணினாரே. அந்த வார்த்தையில் இருக்கிற கிரேட் வேர்டை நம்ம பிடித்துக்கணும் நம்முடைய வாழ்க்கைக்கு. அதுக்காக தான் வேதத்தை சுமக்கிறோம், பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வரோம், எங்கே போனாலும் பைபிளை சுமக்கிறோம். அதில் இருக்கிற வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அதனால் வார்த்தை, ஆண்டவர் என் குடும்பத்தை காப்பாற்றுவார். ஆண்டவர் புலம்பல் 3:31 ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். எடுத்து வாசிங்க. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல்லேருந்து ஒரு வசனம், புலம்புகிற காரியத்திலிருந்து ஒரு வசனம், அப்படியே ரொம்ப புலம்பி ரொம்ப கஷ்டப்படுவோம், அதிலிருந்து ஒரு வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு வசனத்தை சொல்லுங்கன்னா, ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். அந்த வசனத்தை எடுத்துக்கணும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? சாரதாஸுக்கு கடைக்கு போகிறோம், நல்ல அழகானது, பியூட்டியாக, நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? இதை எடுத்துகிட்டு அதை பில்லு கொடுப்போம். அதுக்கப்புறம் அது யாருடையது? பார்த்தீங்களா? என்னோடது அப்படின்றான். அதுபோல் ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டாருங்கிற வார்த்தை யாருடையது? என்னுடையது. ஆண்டவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக இந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கி வைக்கும்போது கர்த்தர் நடத்துவார். எல்லா போராட்டங்கள், எல்லா குடும்பத்தில், எல்லாம் இருக்கிற எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோபு பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன், என் வழியை அவருக்கு ரூபகானம் பண்ணுவேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜெபித்து ஜெயம் பெற்ற ஒரு தெய்வ மனிதனுடைய சாட்சிகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல பலனை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவள் தான் இந்த யாகேல். ஆசீர்வதிக்கப்பட்டவள். நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுவோமா? அலேலூயா, அலேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பான். நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோம்? பெத்த பிள்ளைக்கு சொத்தை எழுதி கொடுக்காம யாருக்காவது ரோட்டில் போகிறவங்களுக்கு ஆண்டர் எழுதி கொடுத்துருவாரா? தாப்பை எழுதி கொடுத்துருவாரா? சொல்லுங்கள் பாருங்கள். ஒரு பெத்த பிள்ளைக்கு உடனே என் பிள்ளை படிக்க வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எங்கே நல்ல ஸ்கூல் இருக்கோ அங்கே அனுப்புகிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டு போய் விட்டுட்டு பறக்க வேலைக்கு போகிறோம், திருப்பி கூட்டிகிட்டு போகிறோம், என்ன வேணுமோ எடுத்து கொடுக்குறோம், நியூ இயர்க்கு ட்ரெஸ். இதெல்லாம் ஒரு தகப்பன் செய்யும்போது நமக்கு ஆண்டர் செய்யாமல் இருப்பாரா? சத்தத்தை காணமே. அல்லேலூயா. செய்வார். நம்முடைய தகப்பன் எல்லார் குடும்பத்தையும் போஷிக்க. எங்களுடைய தகப்பன் வீடு ரொம்ப ஏழ்மையில் இருந்தது. கர்த்தரை ஆராதிப்போம், செபிப்போம், சர்ச்சைக்கு போவோம். அதான் எங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போல்லாம் இந்த டிவி கிடையாது, செல்லு கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, இந்த வால் போஸ்ட்டை கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. என்ன எழுதியிருக்கு என்ன எதுவுமே இல்லாமல் வளர்ந்தோம்.
ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தி ஆசீர்வதித்து எல்லாரையும் நல்லா செட் பண்ண ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த நெருக்கமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் ஒரு வார்த்தை எடுத்து படிங்க, அது உங்களை ஊடுருவி பாய்து அந்த வசனத்தில் முடியாய் நடத்தும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்முடைய கையில் வேதத்தை எழுதி வைத்திருக்கார். தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய சிறு பிள்ளைகள் வாலிப நாட்களில் நல்ல வசனத்தை படிக்கணும். சிறு வயதுலேருந்து எங்களுக்கு எழுத்துக்கூட்ட படிக்க தெரிஞ்சப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன புதிய ஏற்பாடு அப்பா வாங்கி கொடுத்தாங்க, அப்புறம் பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் படிக்கணும், எல்லாம் புதிதாக இருக்கிறது. படிக்க படிக்க இனிமையாக இருக்குது. படிக்கும் பொழுது தான் நமக்கு பேதைகளை ஞானியாக்குகிறது. நல்ல விசேஷித்த கிருபைகளை எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத காரியங்களை செய்கிறது. அதில் குணசாலியான ஸ்திரீ குளிருக்கு பயப்படால் கம்பளங்களை உண்டு பண்ணி வாங்குகிறாள். கம்பளங்களையெல்லாம் குணசாலியான ஸ்திரீ கம்பளங்களை வாங்குகிறாளாம். அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீ கம்பளங்களை வாங்குறாள்னா பிரயாசப்படணும். வேத வசனத்தை நல்லா படிக்கணும். எவ்வளோ டியூட்டியாக இருந்தாலும் வசனத்தை நல்லா படித்து வார்த்தைகளை சிறு வயதுலேருந்து கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம ஃப்ரெண்டோட எப்படி பேசுகிறோமோ அதுபோல் நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஜமுக்காலம் ஊழியக்காரனோடு இசைந்து செயல்படணும். அந்த தெபராலோடு இசைந்து செயல்பட்டால் இந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டாள். தீமோத்தேயுவை குறித்து உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுங்கிறார். தீத்துவை குறித்து விசுவாசத்தில் உத்தம குமாரனுங்கிறார். காய்வை குறித்து பிரியமான குமாரனே என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இந்த சகோதரனா நல்ல தீமோத்தேயு, இந்த சகோதரனா நல்ல யாகேல், இந்த சகோதரியா இவங்க லீதியால் நல்ல குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரிட்டு அழைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜமுக்காலம் மாறணும். அல்லேலூயா. அவள் ஒரு சமுக்காலத்தை மூடி சத்துருவை வீழ்த்தி ஜெயம் பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்று சரித்திரம் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு இதெல்லாம் நேச ஜமுக்காலம், இருக்க வேண்டிய ஜமுக்காலம், இன்னும் இருக்கக்கூடாத ஜமுக்காலம் நிறைய உண்டு. எடுத்து வாசிப்போம். இவ்வளோ காரியத்தில் நம்ம இருக்கக்கூடாத ஜமுக்காலம். இது என்ன ஜமுக்காலம்னு நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன ஜமுக்காலம்னு சீக்கிரமாக வாசிக்கணும். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதனால் வசனத்தை பார்க்குறவங்க போடுங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 15 சத்தமாக வாசிங்க. அவங்களுக்கு கூட மைக் கொடுத்த தேவை. நல்லா எடுத்துக்கங்க. அப்போ தான் மேட்ரு புரியும். இதெல்லாம் எந்த காலத்துலேயோ படிச்சிருப்பீங்க. அதனால் இதெல்லாம் புரியணும். எலிசா செய்த அற்புதங்கள் முன்னாடி அதை குறித்து சாட்சியாக சொல்கிறாங்க. 1 - 8 வரைக்கும். இதில் 8ஆம் அதிகாரம் 7 - 15 வசனம் ஒரு சம்பவத்தை அங்கே ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சத்தமாக தெளிவாக வாசிங்க.
இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல முடியாது. இது என்ன ஜமுக்காலம்? அழிவின் ஜமுக்காலம். இன்னும் சொல்லுங்க, அழிவின் ஜமுக்காலம். என்ன பேர் வைக்கலாம்? என்னங்க போர்வை எடுத்து நனைச்சி கொண்டு போய் மனுஷனை போட்டு இது பண்ணிட்டு துரோகம் பண்ணுற சமுக்காலம். தண்ணியில் நல்லா படுத்து நல்லா போய் பிழைப்பாரான்னு போய் கேட்டதுக்கு அவர் நல்லா சொன்ன பதிலெல்லாம் சொல்லிவிட்டு மறுநாள் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு நல்ல ஈர ஜம்காலத்தை எடுத்து மூடிட்டார். இன்னும் என்ன சொல்லுவோம், அப்படியெல்லாம் செஞ்சுட்டான். ஒரு காரியத்தை நடந்து போச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒன்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அட முதல்ல என்ன பண்ணுவோம், கோபத்தின் ஜமுக்காலம், அடுத்து அழிவின் ஜமுக்காலம், நீங்கள் என்ன சொன்னீங்க, துரோகம் பண்ணுகிற ஜமுக்காலம், அடுத்து பதவி ஆசைப்படுத்த ஜமுக்காலம், இதில் ஆசீர்வாதமே வராதுங்களே. மரண யார் சொன்னா? யார் சொன்னாங்களோ அவங்க 3 பேத்துக்கு ப்ரைஸ் கொடுப்போம். பரவாயில்ல, இது செய்யக்கூடாது, சரி கடைசியில் கொடுப்போம். இது நல்லா செய்து கொடுத்தது. மரணத்தின் ஜமுக்காலம், மரணம். பாருங்கள், இதில் நிறைய காரியங்கள் நான் படிக்கும்போது நிறையா பேர் என் உள்ளத்தில் அப்படியே வருது. நமக்கு தான் திட்டுறதுன்னா நல்லா ஈஸியாக வரும்ல, திட்டுறதுன்னா நல்லா ஆசீர்வதிக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கிஃப்ட்டை கொடுத்துட்டு பேசாமல் போயிடுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு போவோம். ஆனால் ப்ளஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் இதை படிக்கும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்ட பகுதி இந்த பகுதி. பார்த்திங்கன்னா ஆசைகள் பெனதாத்துங்கிறது ஒரு ராஜா. பெனதாத்துங்கிறவர் ராஜா, சீரியா தேசத்துக்கு ராஜாவாக இருக்கார். இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு எலிசா நல்ல அற்புதங்களை செய்கிறாரு. அவரிடத்துல போகும்போது பிழைக்கிறாங்க. சின்ன பிள்ளை ஒரு பிள்ளை இழந்து போச்சு, அவர் உயிரோடு எழுப்புனாருன்னு அப்போ தான் முதல் செய்தியெல்லாம் கேட்டிருக்காரு. காதில் கேட்டதுனால சரி நம்மளும் இப்போ வியாதியாக இருக்கிறோம், போய் பிழைப்பானான்னு போய் கேட்டு வா, தேவனாகிய கர்த்தர்ட்ட விசாரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தில் நிறைய 40 ஒட்டகங்கள், எத்தனை ஒட்டகங்கள், 40 ஒட்டகங்கள் மேலே காணிக்கைகளை வெகுமானங்களை வைத்து போய் அந்த ஊழியக்காரன்ட்ட போய் கேட்டு வாப்பா, தமஸ்குக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே போய் கேட்டு வாப்பான்னு சொன்னேன். சரி ராஜா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 40 ஒட்டங்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு எப்படி சொன்னாரோ அதே போல் யார் போனா எனக்கு என்ன சீக்கிரமாக முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஆசைகள் போகிறார். போய் பார்க்கும்போது எல்லாம் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் எலிசாவை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. போனால் எல்லாவற்றையும் கொடுத்து இது மாதிரி பெனதாத் ராஜா வியாதி நீங்கி பிழைப்பாரான்னு கேட்க சொன்னார் அப்படின்னு அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக சொல்கிறார். உடனே கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரனுக்கு எந்த மனுஷனும் சாவுறது யாருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால் பாருங்கள், வியாதி நீங்கி பிழைப்பீரான்னு தேவனிடத்தில் ஒரு வார்த்தை வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவர் பிழைப்பார், நீர் பிழைப்பீர் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்துடுது. ஊழியக்காரன் வாயிலிருந்து ஒருகிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். பாருங்கள், போய் அந்த கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு வாங்கும்போது அந்த அறுப்பு நடக்குது. ஒன்று இடத்துல எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயை கொண்டு செய்யும்போது தேவனுடைய வார்த்தை அங்கே செயல்படுது. பிழைப்பீர்னு சொல்கிறார். பிழைப்பீர்னு சொல்லிட்டு அடுத்த காரியம், அடுத்தது அவர் சாகவே சாவாய். என்னங்க பிழைப்பீர்னு சொல்லிவிட்டு திருப்பி என்ன சொல்கிறாரு, சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதை படித்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த எலிசா அழுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். சலித்து போக மட்டும், அந்த வார்த்தை படிங்க, சலித்து போக மட்டும் அழுதார் எலிசா. அப்படியே தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சலித்து போக மட்டும் அழுகிறார். பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ உன்னை நினச்சா என்னால் தாங்க முடியல, ஆசைகளே உன்னை பார்க்க முடியல, நீ பண்ணுற துரோகம், நீ பண்ண போகிற துரோகம் என்னால் தாங்க முடியல, உன்னை நினைக்கும் போது என்னால் தாங்க முடியலன்னு சலித்து அவருடைய பலன் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ அழுகிறார். எந்த இதுக்கும் எலிசா அழுதது கிடையாது. செத்து போனவனை கூட ஆண்டவர் ஜெபம் பண்ணி, அவர் போய் ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு எழுப்பிட்டார். வார்த்தையை கொண்டு 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 ஒவ்வொரு தேசத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய அற்புதங்களை அவர் மூலமாய் ஆண்டவர் செயல்பட்டார். இந்த ஆசைகள் செய்கிற காரியங்களை பார்த்த உடனே தேம்பியும் பலனில்லாமல் போக மட்டும், சலித்து போக மட்டும், அந்த வார்த்தை பாருங்கள், சலித்து போக மட்டும், அந்த வார்த்தை என்னை ரொம்ப பலகீனப்படுத்தினது. இப்படி ஊழியக்காரர் அழுதுருக்கிறாரு, என்ன காரணம்னு படிக்கும் பொழுது இந்த மாதிரி நீ செய்வ, இந்த மாதிரி நீ பிள்ளைகளை கீறி போடுவ, கற்பிதிகளை கீறி போடுவ, இஸ்ரவேலுக்கு தீங்கு செய்ய போகிற, உன்னால் இவ்வளோ காரியங்கள் நடக்க போகிற, நீ துரோகியான மனுஷன் அப்படிங்கிறத டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, தைரியமாக சொல்கிறார்.
இவ்வளோ கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த நாயாகிய நான் ஏமாத்திரம், வார்த்தையில் இருங்க, இந்த நாயா இவ்வளோ காரியங்களை செய்கிறதுக்கு உமது அடியானாகிய நான், நாயாகிய நான் ஏமாத்திரம், நாயின்னு சொல்லி தன்னை தாழ்த்துற மாதிரி சொல்கிறான். நாயாகிய நான் ஏமாத்திரம் அப்படின்னு. இந்த நாயை வச்சு அவன் செஞ்ச காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நாயை வச்சே நம்ம என்ன பண்ணுவோம், சில காரியங்களை திட்டுவோம். திட்டுவோமா இல்லைங்களா? என்ன சொல்லுவோம்? நன்றி கெட்ட நாய் அப்படிம்போம். பாருங்க, நாயாகிய நான் ஏமாத்திரம். நான் பேர் வச்சு படித்த உடனே அட நன்றி கெட்டவனே. நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி பாருங்க அவ்வளோ அழுகிறார், அவ்வளோ கதறார். அப்போயாவது தன்னை நம்ம இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு மனம் திரும்பலை. நீ இஸ்ரவேல் மேல் நீ ராஜா வாவாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். உடனே அந்த ஸ்தானத்தை பறிப்பதற்காக போய் பெனதாத்து தமஸ்குள்ள ராஜா என்ன எலிசா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிழைப்பீர்னு சொல்லிட்டார். பிழைப்பீர்னு சொல்லிட்டாலே என்ன ஆகிடும், உயிர் வந்துடும். நீங்கள் என்ன பாருங்கள், சுகர் கம்மி நல்ல எல்லாம் நார்மலாக இருக்குனாலே முகத்தில் என்ன ஆயிடும், ரொம்ப சந்தோஷம் ஆகிடும், ரொம்ப ஹாப்பி ஆகிடும். நல்லா இருக்குது, டாக்டரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, தேடிக்கு வாங்க, ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இவருடைய உள்ளம் குதித்து எழுந்து சாப்பிட நல்ல பலன் அடைகிற நேரத்தில் மறுநாளில் சில நாள் கழித்து என்ன பண்ணிட்டாரு, எப்பா இவர் என்ன இருந்தால் என்ன பண்ணிடுவார், பொழைச்சிக்குவார், நம்ம எப்போ ராஜாவாகிறது, அவர் ராஜாவாவான்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போய் ஈர ஜம்முக்காலத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, தண்ணியில் நனைச்சி கொண்டு வந்து முகத்தில் பலகீனமான மனுஷன் மூச்சு விட முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டார். அந்த இடத்துல யாருமே கேட்கல. ஆசைகேல் பெனதாத் ராஜா செஞ்சது யாருக்குமே தெரியாது. சரி இறந்து போயிட்டார் போல இருக்குன்னு ராஜாவாக்கி தொடர்ந்து ராஜாவாகிறாரு. ஆனால் அவன் உள்ளத்தில் எப்படிப்பட்ட காரியம் மனசில் இருக்கும், அவன் எப்படி ராஜாவானா, எப்படி ராஜாவானா, எப்படி ராஜாவானான்னு எங்களை கேட்குறீங்களே பாஸ்டர்மா அப்படிங்கிறாங்க. எப்படி ராஜாவானா, கொலை பண்ணிட்டு ராஜாவாயிருக்கிறான், ஸ்தானத்தை பறிச்சிருக்கிறான், நன்றி கெட்ட நாயா, துரோகம் பண்ணுகிறவனாக. இன்னும் என்னென்ன வார்த்தைகள் அதில் வரும் பாருங்க, துரோகம் பண்ணி ஈர ஜமுக்காலமாக அப்படி ஸ்தானத்தை பறித்து கொண்டு பண்ணிட்டான். அப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாது. ஜம்மு காலத்தை எடுத்து மூடி போட்டான் அப்படின்னு இருக்கு. ஈர ஜம்மு காலத்தை எடுத்து பலகீனமாக இருக்கிற ஒரு ராஜாவையே என்ன பண்ணிட்டான், அப்படியே டேக்கிட்டீஸாக கொண்டுட்டு ராஜாவாயிட்டான். அப்போ இப்படிப்பட்ட ஜம்மு காலமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாது. யாரும் ஊழியக்காரரை என்ன பண்ண வச்சிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது, அழ வச்சிடக்கூடாது, கண்ணீர் சிந்த வச்சிடக்கூடாது. இதுலேருந்து கற்றுக்கொள்ளுகிறது, ஊழியக்காரன் அப்படியே சலித்து போக மட்டும் அழுகிறார், அழுது கொண்டே இருக்கிறார், அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் திருந்தின பாடு இல்லை. அப்பா யாரும் கண்ணீர் வடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஜமுக்காலம், ஆசைகள் என்கிற ஈர ஜமுக்காலம், நீங்கள் எந்த பேரை போட்டிங்களோ அழிவின் ஜமுக்காலம், நன்றி கெட்ட ஜமுக்காலம், துரோகம் பண்ணுங்கிற ஜமுக்காலம், ஸ்தானத்தை பறிக்கிற ஜமுக்காலம் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஜமுக்காலமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் மரண பரியந்தம் நம்ம இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் ஒரு நல்ல நேசம் என்ன ஜமுக்காலம். இவரா நல்ல ஒரு தேவ மனிதன், நல்ல கொர்நேலியோ, நல்ல பர்னபா, நல்ல ஆறுதலின் மகன், நல்ல தீமேத்தேயு அப்படிங்கிற பேரை நம்ம எடுக்கணும். அப்போ இப்படிப்பட்டவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. இன்னொன்று, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இந்த போர்வை, இது ஒரு போர்வை, பெட்ஷீட்டு, சமுக்காலத்தை தான் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி மகன் லூசிபர் தள்ளுண்டு போனானே, அவனுடைய படுக்கை, அவனுடைய போர்வைலாம் எப்படிப்பட்டதான் வாசித்து பாருங்க. புழுக்களே என்னவா படுக்கை, பூச்சிக்களே போர்வை எப்படி போத்துனா எப்படி அவ்வளோ இருக்குமோ அது மாதிரி என்னவா இருக்குது, புழுவா பூச்சிக்களாக இருக்குது. அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள். இது லூசிபர் தேவனுடைய ஆலயம், தேவன் பரலோகத்தில் நல்ல கத்தரை ஆராதித்த மனுஷன். அதில் கீழேலாம் படித்து பார்த்தீங்கன்னா, படிச்சு கீழே படிங்க. ம் 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 ம்
இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். பெருமையான காரியம். நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உயர்வு வந்தாலும் சரி, எவ்வளோ பண வசதிகள் இருந்தாலும் நம்ம உள்ளத்தில் என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துச்சுன்னா அழிச்சு போட்டுரும். பெருமைக்கு போர்வை பெட்ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுக்களும் பூச்சிகளும் தான். பயங்கரமாக இருக்குது. கடினமான ஒரு வார்த்தை அப்படின்னாலே, பைபிள்லேருந்து ஒரு கடினமான வார்த்தை அப்படின்னா இது என்னது, இதுதான். அந்த வார்த்தையை தான் நான் வச்சுருப்பேன். புழுக்களும் பூச்சிக்களும் அப்படி பாருங்கள். அவனுடைய படுக்கை அப்படி பண்ணு, ஏன்னா வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை மேலே பெருமை பேசிகிட்டு இருக்கிறான். அதனால் கர்த்தர் கீழே தள்ளுண்டு நரகத்தில் ஆண்டவர் போட்டார். அப்போ அவனுடைய படுக்கை புழுக்கள் தான் அவனுடைய படுக்கை, பூச்சிகள் தான் அவனுடைய போர்மையாக இருக்குது. அப்போ பெருமை இருக்குந்தா ஆண்டவர் எல்லாவற்றையும் அதான் பண்ணி போட்டுவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எந்த காரியத்திலையும் விட்டு கொடுத்து தாழ்மையாக, ஹம்பிள்மேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா காரியத்திலும் கர்த்தரை கனப்படுத்தி, ஆண்டவர் கொடுத்தது இது, ஆண்டவர் கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பெருமை, நான் அவங்கள காட்டிலும், நான் அவங்கள காட்டிலும், நான் யாருனாலே அங்கே என்ன வந்துடும், பெருமை உள்ள வந்துடும், அழிச்சு போட்டுரும். பெருமை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. பெருமை இருந்தால் நம்மளே என்ன பண்ணிடும், அழித்து போட்டுரும். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். பெருமையான ஜமுக்காலம் போர்வை என்ன பண்ணக்கூடாது, காதே கேட்க மாட்டேங்குது சிஸ்டர் சொன்ன இருக்க கூடாது. பெருமை நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த கிருபை எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, எல்லாம் ஆண்டவர். நாங்கள் எம்மாத்திரம். தாவீது சொல்லுகிறார், டன்னு ஆலயத்துக்கு சேர்த்து வச்சார். வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார். சாப்பாட்டுக்கு போய் ஒரு அம்மாட்ட கேட்குறார், துரத்தி அடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்து வளர்ந்து வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். டன்னா பொண்ணு வெள்ளி எல்லாம் சேர்த்து வைக்கிறார், வெண்கலம் இரும்பு எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார். எல்லா ஜனங்களும் கொடுக்கும்போது நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எல்லாம் உம்மிடத்தில் வந்தது என்று சொல்லி எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த முடிய கரத்தினால ஆகுமே. எல்லா கனம் மகிமை துதிக்கு பாத்திரர் வானம் பூமி எல்லாம் உம்முடையது. 1 நாளாகமம் 29 கிரேட் வேர்டை சொல்லி கர்த்தரை கனப்படுத்துகிறார். அப்படி தாழ்மை உள்ள இருதயமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பூச்சி, இந்த புழுக்கள் நமக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. அல்லேலூயா. நான் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2 7 வரைக்கும் வாசிப்போம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம். என்னன்னு கேள்வி பதில் கேட்பேன், சொல்லணும். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பகுதி. நேசரோடு கூட இந்த மணவாட்டி இருக்கிறா. 1ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா நேசரும் மணவாட்டியும் அவள் விழிக்க பண்ணாமலும் பத்திரமா பாதுகாக்கிறார். திடீர்னு ஒரு நாள் நேசர் வந்திருக்கிறாரு, கதவை திறன்னு சொன்னாக்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணேன், இப்போ தான் நான் காலெல்லாம் கழுவிட்டு பெட்டுக்கு வந்துட்டேன், என்னால் என்ன பண்ண முடியாது, கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். நேசர் தட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு.
போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம நேசரை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கலாச்சு திருப்பி தேடிட்டு வரா. அதுக்குள்ளே நேசர் போயிட்டார். போகும்போது அவள் எடுத்துகிட்டு இரவு நேரத்தில் வரும் பொழுது வேகமாக வந்து நேசரை பார்க்கணும் ஆவலில் தான் வரா. ஆனால் வரும்போது இங்கே என்ன ஆயிடுச்சு, இரவு நேரத்தில் நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். போர்வை என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இவ்வளோ கஷ்டம் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு இருக்கும்போது காயப்படுத்தி அடுத்து அந்த சமாரியன் காலத்தில் இருந்தது போல் அப்படி அடித்து அந்த போர்வை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் திறந்திருந்தா, அவர் கூப்பிட்டார்ல, கதவை தட்ட சொன்னார்ல, தட்டியிருந்தா திறந்திருந்தா நேசரோடு கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், சந்தோஷமாக அவரோடு கூட வாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம திறக்க மாட்டேன்ட்டு அலட்சியம் பண்ணிட்டாங்க. தேவனுடைய சமூகத்தை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அலட்சியம் பண்ணி நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், நேசரோடு இருந்தவங்க தான். இந்த அம்மா நேசரோடு இருந்து நேசரோடு ஐக்கியமாக இருக்கிற பெண்ணு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நேசர் வந்து அடிக்கடி வந்து நேசரோடு கூட என்ஜாய் பண்ணுற நேரத்தில் பாடணும், ஆராதிக்கணும், ஜெப நேரமாக இருக்கிற நேரத்தை அல்லல் தட்டிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கதவை வந்து திறக்கல. நான் எப்படி திறப்பேன், பதில் மட்டும் கொடுக்குறாங்க, நான் எப்படி திறப்பேன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் எப்படி திறப்பேன், நான் எல்லாம் மாற்றிட்டேன், உடைய மாற்றிட்டேன், என் காலெல்லாம் கழுவிட்டேன், அதை நான் திருப்பி எப்படி அழுக்காக்குவேன் அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப டைலாக் பேசுகிறாங்க. நேசர் இருப்பாரா, இருக்க மாட்டார், போயிட்டார். போன உடனே அதுக்கப்புறம் தான் ஐயோ நேசரை விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு அந்த அங்கலாய்ப்பு திருப்பி உணர்வடைந்து நேசரோடு நம்ம இருக்கணும். நேசர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது அப்படிங்கிற உணர்வு அடைந்து இந்த அம்மா வராங்க. வந்தால் போர்வை போயிடுது. ஆனாலும் சகோதரிகளை சேர்ந்து கொண்டாள். ஜனங்களை எருசலேம் குமாரத்திகளை அவள் சேர்த்து கொண்டாள். அந்த எருசலேம் குமாரத்திகளே, அங்கே பாருங்கள், எருசலேம் குமாரத்திகளே, நான் நேசத்தால் என் நேசரை கண்டீர்களா, நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவளுக்கு சொல்லும்படி உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஆணையிடுகிறேன். போய் நல்ல ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த காரியங்களுக்காக என்ன பிரச்சனையோ அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நல்லா விசாரித்து ஆண்டவரை பற்றி கொண்டு நல்லா ஆராதிக்கிறாங்க. அடுத்து அந்த வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், நேசர் எப்படிப்பட்டவர் அப்படியே வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை இவர் சற்று கொஞ்சம் கதவை திறக்காதனால போயிட்டார். நேசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம நேசரை பற்றி நல்லா சொல்லணும். எருசலேமுக்கும் நேசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னோன்னா அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், தலை தங்கமயமானவர் அப்படின்னு, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். நேகருக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாறிட்டார். கொஞ்ச நேரம் போர்வை விட்டது உண்மைதான். ஆனால் உணர்வடைந்து பலன் அடைந்து திரும்ப எழுந்து வந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறார். ஆண்டவரை பற்றி கொண்டு ஒரு நேச ஜமுக்காலமாக நல்ல ஒரு, அதுக்கப்புறம் 6 அதிகாரம் 7 அதிகாரத்திலெல்லாம் நல்ல ஒரு மணவாளியே, என் சகோதரியே, என் பிரியமே என்று சொல்லி உன்னில் பழுது ஒன்றுமில்லை. 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, எடுத்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இன்னும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துலலாம் மணவாளன் நேசரோடு கூட நித்தியத்தில் நடக்க போகிற ஒரு கல்யாணம் தான் இந்த கல்யாணம். நேசரோடு கூட மணவாட்டியும் மணவாளனுமாக அங்கே இணைந்து ஒரு பெரிய திருமணமே இங்கே நடக்குது. மணவாட்டினால என்ன ஆச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு, இல்லைனா மாப்பிள்ளை பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மணவாட்டி அப்படின்னாக்க என்னது, மணவாட்டியாய் நம்மளை ஆண்டவர் மணந்து கொள்வதற்காக தான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமித்தபடினால வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதுபோல் ஆண்டவருக்காக நம்ம வைத்திருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஜமுக்காலத்தை நம்ம இழந்து போகாதபடி, அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாக ஆண்டவர் நேசரை பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படியே தலைகளை தாழ்த்தி எழுந்து நின்று இப்போ அப்படியே இருங்க. ஒரு சில கேள்விகள் இப்போ என்னென்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜம்மு காலத்தை இப்போ சொல்லணும். சகோதரர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸ். அதனால் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கிரேட், இது வந்து கோல்டுக்கு சமம். நான் வாங்கும் போதெல்லாம் சொல்லுவேன், சீக்கிரமாக சகோதரிகளுக்கு அப்புறம்தான். ஏன்னா சகோதரிகளுக்கு நிறையா வாட்டி நான் ப்ரைஸு போன வாரத்தில் கூட ஏதோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேன் சிஸ்டர், ஏதாச்சும் கொடுத்துட்டே இருப்பேன் நான். ஏன்னா வசனம் அதில் பதியணும். என்னை ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், ஏசாயா 60 என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தில் நான் இப்போ சின்ன பிள்ளையாக இருப்பேன். ஏசாயா 60:1 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
அப்போ எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை, அந்த சின்ன வயசில் அந்த வார்த்தை சொன்ன உடனே தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஒரு 5 ரூபாய் நோட் எடுத்து எனக்கு கையில் கொடுத்தார். இன்ன வரைக்கும் அது என்னுடைய அந்த வசனமும் அந்த வாங்கின குதித்து ஓடி வாங்கின சந்தோஷமும் என் உள்ளத்தில் குறையவே இல்லை. அவ்வளோ கிரேட். அந்த ப்ரைஸ் வாங்குறது, எல்லாரும் மத்தியில் வாங்குறது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ என்னென்ன ஜமுக்காலம், நேசம் என்ன ஜமுக்காலம், என்னென்ன ஜமுக்காலத்தை பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் சகோதரர்கள் சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டோம். மரணத்தின் ஜமுக்காலம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? நல்லா பறிஞ்சிருக்குது. மரணத்தின் ஜமுக்காலம் இருக்கவே கூடாது. அடுத்த ஜமுக்காலம் எலியா, ஏலிசா, என்ன சாமு, இயேசுவின் நேசரின் ஜமுக்காலம். யார் சொன்னது? யாருமே சொல்ல மாட்டாங்களே. தூக்கி விட்டு அனுப்புகிற ஜமுக்காலம், போர்வை. வாங்க, கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. தூக்கி விட்டு அனுப்புக. தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜமுக்காலம் தூக்கி விட்டு அனுப்புவார். அதை ஜெபிக்கிற ஜமுக்காலமாக சொல்லிக்கிங்க. தூக்கி விட்டு அனுப்புவார். எது வேணாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். எந்த அளவுக்கு நமக்கு ஒரு செய்தி கொடுக்கும்போது நமக்கு ரீச் ஆகி உள்ளே போதோ அது மறக்காது. ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார். எப்பேற்பட்ட நிறைய சாட்சிகள் அதற்கு சொல்ல முடியும். பாஸ்டர் கொரோனா இருக்கும்போது அதிகமாக ஜெபம். அமினதாபி, அந்த உன்னதப்பட்ட தான் படிச்சுட்டு இருந்தோம். அமினதாபின் ரதமே ரதமே என்று கூப்பிட்டேன். கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். சீக்கிரம் ஆசிகேல் சொல்லிட்டாங்க. யாகேல் வாங்க. யாகேல் சத்துருவை வீழ்த்துகிற ஜமுக்காலன்னு பேர் சொல்லுவாங்க. சத்துருவை சரி வாங்க, எழுந்துச்சு வாங்க. எழுந்து நடந்து வரணும். ப்ரைஸ் கொடுக்குறப்ப அப்படி கம்பீரத்தோடு வருவாங்க. ஜெமிமா பற்றி தெரியுமா? ஜெமிமா கேள்விப்பட்டீங்களா? கரங்களை தட்டுங்க பிரதருக்கு. ஜெமிமா கேள்விப்பட்டீங்களா? ஸ்போர்ட்ஸில் ஜெமிமா ப்ரைஸ் வாங்கிட்டு, உன் ப்ரைஸ் எப்படிப்பா, நீ எப்படி வாங்கின அப்படின்னு சொன்னேன். ஜீசு அப்படியே கண்ணீர் வடிச்சு, அது ரொம்ப முறை நான் பார்த்து ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நானும் கண்ணீரோட என்ஜாய் பண்ணேன். ஜெமிமா சாதாரண பெண், 15-20 வயசு பெண்ணு என்ன பண்ணுது, போய் அவ்வளோ ரன்னை அடித்து ஜெயித்து அதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கு. வேதத்தை வாசிச்சிருக்கு. கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கா. ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிருக்குது. போய் பார்த்தா இந்தியாவே அசந்து போகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதில் ஒரு புள்ளி வந்துச்சு. என்ன அந்த அம்மா இயேசு சொல், அதுலேயும் தைரியமாக என்ன பண்ணாங்க, எல்லா மீடியாலேயும் ஜீசஸ் தான் எனக்கு இதை வெற்றி கொடுத்தார், ஜீசஸ் தான் எனக்கு வெற்றி கொடுத்தார். தான் கர்த்தரை கனப்படுத்துங்க. அது மாதிரி இந்த யாகேல் பெரிய வெற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டாள். இன்னும் வேற ஏதாவது சகோதரிக சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா சொல்லக்கூடாது, அம்மா அமைதியாக இருக்கணும், சரிங்களா? வாங்க வாங்க. அம்மாக்கெல்லாம் இந்த இடம் சொல்லி கொடுத்து எடுத்திருக்கேன். அம்மா அமைதியாக இருக்கணும், யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க. கரங்களை தட்டுங்களேன். கை தட்டுறது ஒரு சந்தோஷம். வேற ஏதாவது வாங்க, சத்தமாக சொல்லுங்க சிஸ்டர். துணிந்து நிற்கிற சமக்காலம். வாங்க சீக்கிரம். வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வருவேன், கேர்சல்லு வீட்டு கூட்டம் வந்தால் என்ன ஜமுக்காலம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ என்ன பண்ணணும், சொல்லணும். சில இடங்களுக்கு பெண்கள் ஜெபத்துக்கு நான் போகும்போது போன வருஷம் என்ன செய்தி கொடுத்தேன்னா மறு வருஷம் போய் கேட்பேன். கரெக்டாக சொல்லுவாங்க. கரங்களை தட்டுவோம். அடுத்து பெருமை இருக்கவே கூடாது. பெருமை என்கிற ஜமுக்காலம் நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. பெருமை வந்துச்சுன்னா பூச்சியும் புழுக்களுமா பெட்ஷீட்டு வந்துடும். நமக்கு போத்துக்கிற போர்வை, விரிச்சிக்கிற பெட்ஷீட்டெல்லாம் என்ன ஆகிடும், ரொம்ப மோசமாயிடும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. வேற ஏதாவது? துணிந்து இயேசு வாங்க. மெல்லிய துப்பட்டியை இயேசுவுக்காக செயல்படணும். தேவனுக்காக செயல்படுகிறவங்களாக நம்ம இருக்கணும். எல்லாத்துலேயும் ஹம்பிள். அதை போய் கணம் பொருந்தினவன் செத்த பாடி அடக்கம் பண்ணுறாரு பாருங்க. இயேசுவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ், அவ்வளோ காரியங்களை இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவராந்திரத்தில் நடந்திட இன்பநல் வாழ்வடைந்தே. துன்பவராந்திரத்தில் நடந்திட இன்பநல்
வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாய் திறத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பங்கள் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து. அப்படி எழுந்திருக்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு காணிக்கைக்கு நாம் போகலாம். என்ன சமுத்திரத்தை சமகாலத்தை குறித்து எல்லாம் சொல்லிட்டீங்க. அது திரும்ப நான் சொல்ல விரும்பலை. எல்லாரும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படியே கண்களை மூடலாம். ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம காணிக்கை செலுத்தலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேசம் என்னும் சமுக்காலத்தை விரித்து ஆண்டவரே மனவாட்டியை நீ சேர்க்கிற தேவன் அப்பா. ஆண்டவர் இந்த நாளிலும் ஒவ்வொரு இடத்துல அந்த சமுக்காலத்தை குறித்து போர்வை குறித்து அதன் மூலம் சில பாடங்களை நீ கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுதும் சுவாச குடும்பங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். பேர் பேராக ஆசீர்வதிங்க, தனித்தனியாக ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை தாங்க, சரீரத்தில் நல்ல சுகத்தை கத்த தாங்கப்பா. பிள்ளைகள் படிக்கிற இந்த கல்வியாண்டு படிக்கிற படிப்பை கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கை செய்கிற வேலை, தொழில், வியாபாரத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மன விருப்ப வாஞ்சைகள்லாம் கத்தர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் இருக்க எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறுவதாக. பொருளாதாரத்தில் ஒரு விருத்தி உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தின தேவன் பிள்ளைகளை இனி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். இதுவரை கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்துக்காக நன்றி. தொடர்ந்து இன்னும் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. இப்பொழுதும் உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்கிற காணிக்கை கத்தர் ஆசீர்வதிங்க. அந்த காணிக்கை ஊழியத்தின் குறைகள் நிறைவாகும்படி திருக்கரத்தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.